இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு அவர் இருப்பேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக சாக்லேட் கேக் செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையாண்டு. 1.5 கப் பிளெயின் ஃப்ளவர், அதாவது நாங்கள் புட்டு இடியப்பத்துக்கு பாவிக்கிற பிளெயின் ஃப்ளவர், ஹோல் பர்பஸ் ஃப்ளவர். கொக்கோ பவுடர் 3/4 கப், இது 1/4 கப், அதில் 3 எடுத்தால் 3/4 கப். 3 தடவை போட்டால் 3/4 கப், 1/4 கப்பால் 3 தடவை போட்டால் 3/4 கப். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பைகார்பனேட் சோடா. முதல்ல போட்டது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பைகார்பனேட் சோடா நாங்கள் அப்பத்துக்கு பாவிக்கிற தோசைக்கு பாவிக்கிற பைகார்பனேட் சோடா, இது 3/4 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் உப்பு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். முதல்ல இந்த பொருட்களை நல்லா அரிக்கணும், கட்டி இல்லாமல் அரிக்கணும். இந்த சாக்லேட் கேக் செய்கிறது சரியான ஈஸி, குயிக்காக செய்திடலாம். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலே அவங்க செய்திடுவாங்க. ஓகே, 1.5 கப் சீனி, 2 முட்டை, லார்ஜ் எக் 2. முதல்ல முட்டையை நல்லா அடிக்க தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணினா காணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளவுமே போதும். சன்ஃப்ளவர் ஆயில் ஓ எனி வெஜிடபிள் ஆயில் அல்லது மெல்ட் பண்ணின பட்டர் 1/4 கப். ஜோக்கட் எடுத்து, அதாவது தயிர், நல்ல கட்டியான தயிர் எடுத்து 3/4 கப் ஜோக்கெட் எடுக்கணும். நான் 1/2 கப் ஜோக்கெட் போட்டேன், அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. இது 1/2 கப். 1/2 கப் தண்ணி விட்டு இந்த 3/4 கப் தயிரை கரைக்கிறேன். ஓகே, இதில் தயிர், முட்டை, எண்ணெய், தண்ணி சேர்த்து அடிச்சிருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் தண்ணி. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா. இதுக்கு எக் பீட்டர் எதுவும் தேவையில்லை, நீங்கள் கையாலேயே இப்படி மிக்ஸ் பண்ணலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்கு டின் எடுத்துருக்கிறேன். இது 9 இன்ச்சி டின், 9 இன்ச்சி டின் ஒன்று எடுத்துருக்கேன். அதுக்கு பட்டரை நல்லா பூசுகிறேன். கோனர் வடியெல்லாம் வடிவாக பூசணும், அப்போ தான் கேக் டின்னிலேருந்து விழும். இல்லையாண்டா சில வேளை அப்படியே ஒட்டி கேக் பிஞ்சு போயிடும். அதனால் வடிவாக பட்டர் போடணும். பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே பிறகு போடலாம் அல்லது கொக்கோ பவுடர் போடலாம். இந்த டின்னுக்கு லைட்டாக கொக்கோ பவுடர் போட்டு தட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எங்கேயுமே கட்டி இருக்கக்கூடாது. அவ்வளவு க்ரீமியாக இருக்குதுன்ட்டு
சாக்லேட் கேக். சாக்லேட் கேக் பிடிக்காத ஆக்களே இருக்க மாட்டாங்களா? ஆனால் எனக்கு பிடிக்காது. எனக்கு கேக்கே பிடிக்காது. சரி, நான் சும்மா சொல்கிறேன். ஓகே, நைஸ். இப்போ நான் இதை பேக் பண்ண போகிறேன். அவனை வந்து 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதை இப்போ 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணணும். ஓகே, சாக்லேட் கேக் இப்போ டைம் செட் பண்ணலாம். சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கிறேன். இது வந்து 100 கிராம். ஒரு பேக் வந்து 100 கிராம். நான் 2 பேக் எடுத்திருக்கிறேன், 200 கிராம். இது வந்து டபுள் க்ரீம், எக்ஸ்ட்ரா டபுள் க்ரீம் வந்து நான் மெல்ட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து இப்போ இந்த சாக்லேட்டுக்கு ஊற்றுறேன். 200 milliliter டபுள் க்ரீம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணினோன்னா சாக்லேட் எல்லாம் கரைஞ்சிட்டுது. இதை வந்து இப்போ நல்லா ஆற வைக்கணும். ஓகே, அப்படியே நாங்கள் இதை இந்த சூடு இல்லாமல் நல்லா ஆறணும். ஓகே, இப்போ நான் இதை ஆற வைக்கிறேன். இப்போ நாங்கள் மெல்ட் பண்ணின சாக்லேட்டை நல்லா ஆற வச்சுட்டு பீட்டரால் அடிச்சிருக்கிறேன். இப்படி வந்துருக்குது. இனி நாங்கள் இதை கேக்குக்கு பூசலாம். இப்போ கேக் வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதுக்கு நான் ஐசிங் போட போகிறேன். ஓகே, இதை திருப்பிட்டு மேலால் கட் பண்ணி எடுப்போம். இப்போ இதுக்கு simple design. சரியா? நாங்கள் கேக்கை கட் பண்ணி சாப்பிடலாமா? சாக்லேட் கேக். What a beautiful cake.
chocolate cake. இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் கேக் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரி செய்து காட்டியிருக்கிறேன். இது வந்து இன்றைக்கி நான் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக சின்னாக்களுக்கான வீடியோவாக தான் நான் எடுத்திருக்கிறேன். சின்னாக்கள்னு சொல்லி உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கி விடுங்க, அவங்க செய்வாங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.